ஹாய் யூஸ் வெல்கம் டு பைசல் தமிழா. நம்ம இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட 2 ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ் தான் செக் பண்ண போகிறோம். பிரியதர்ஷினி அப்படின்ற நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபினோலெக்ஸ் பைப் அப்புறம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இந்த 2 ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டாக்ஸோட டெக்னிக்கல்ஸ் எப்படி இருக்குது, இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபினோலெக்ஸ் பைப் இந்த ஸ்டாக்கை செக் பண்ணி பார்த்துடலாம். மந்த்லி சார்ட்டில் இப்போ நம்ம இருக்கும். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டாப்பில் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். 245 to 260 இந்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. பாட்டமை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ரேஞ்ச் 210 இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இன்னும் இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ட்ரெண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பாட்டம்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போதுங்கிறப்ப எக்ஸாக்டாக இந்த ஒரு ட்ரெண்டில் தான் இந்த ஸ்டாக் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஸோ ட்ரெண்ட் வைஸ் பார்க்கும்போதும் சரி, ஹரிசாண்டலாக பார்க்கும்போதும் சரி, இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குரூசியலான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பிவோட்டில் நம்ம செக் பண்ணும்போதும் கரெக்டாக பிவோட் லைன்லேருந்து ரிவர்ஸுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக 210 இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ட்ரி பாயிண்ட் அப்படின்றத 2 விதமாக அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி அதோட சப்போர்ட் லைன்லேருந்து தான் மேலே புல் பேக் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ 210 அப்படின்றத நம்ம ஸ்டாப் லாஸாக செட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம பையிங் என்ட்ரி அப்படின்றத கொடுக்கலாம். அதாவது இதோட ஹை 229, அதாவது 230க்கு மேலே இந்த ஸ்டாக் சஸ்டெயின் ஆகும்போது அப்படிங்கிறப்ப நம்ம பையிங் என்ட்ரி அப்படின்றது கொடுக்கலாம். 244 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இமீடியட்டாக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஒரு ஸ்கேல்பிங் அப்படின்னு பண்ணுறவங்க இந்த ஒரு இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள். 210 அப்படின்றது கீழே ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் அப்படின்றத மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். சேஃபாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 260 இந்த ரேஞ்சுக்கு மேலே அட்லீஸ்ட் ஒரு 1 டே கேண்டில் அப்படின்றது க்ளோஸ் அப்படின்றது வைக்கணும். அப்படி 260க்கு மேலே ஒரு 1 டே கேண்டில் அப்படின்றது க்ளோஸ் வைக்கும்போது அப்படிங்கிறப்ப நம்ம பையிங் என்ட்ரி அப்படின்றது கொடுக்கலாம். டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படிங்கிறது 310 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு 350 to 360 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பொட்டன்ஷியல் நல்லாவே இருக்குது. ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு இந்த ஸ்டாக்கை செக் பண்ணி பாருங்கள். 210 இந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு 1 டே கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா இமீடியட்டாக இந்த ஸ்டாக்கை விட்டு வெளியே வந்துடுங்க. அதுக்கு மேலே ஸ்டாக்கில் இருக்க வேண்டாம். மற்றபடி 210 அப்படின்றத ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கில் ஒரு நல்ல பொட்டன்ஷியல் அப் மூமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாட்டமில் இந்த ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸாக்டாக அதோட சப்போர்ட்டில் ட்ரேட் அப்படின்றது ஆகிட்டுருக்கு. இந்த ஒரு ரேஞ்சையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 77.80 இந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு 1 டே கேண்டில் அப்படின்றது க்ளோஸ் வைக்காத வரைக்குமே இது அப் மூமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 77க்கு கீழே ஸ்டாப் லாஸ் அப்படின்றத மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். நமக்கு பையிங் என்ட்ரி அப்படின்றது எங்கே கிடைக்கும் அப்படின்னா இந்த ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த ஒரு சேனலை இந்த ஸ்டாக் பிரேக் பண்ணணும். இந்த ஒரு சேனலை இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1 டே கேண்டில் அப்படின்றது இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் அப்படின்றது வைக்கணும். அப்படி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி அப்படின்றது கொடுக்கலாம். 77க்கு கீழே ஸ்டாப் லாஸ் அப்படின்றத மெயின்டைன் பண்ணலாம். டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் இமீடியட்டாக 100 அப்படின்ற ரேஞ்சை இந்த ஸ்டாக் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஃபெபினாக்கி லெவலை நம்ம செக் பண்ணும்போதுங்கிறப்பையும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸாக்டாக 0.618 இந்த ரேஞ்சில் இருந்து இந்த ஸ்டாக் சஸ்டெயின் ஆகி மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஆல்ரெடி ரீட்ரேஸ்மெண்ட் 0.618 எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிற பட்சத்தில் 113 அப்படின்னு டார்கெட் வரைக்கும் இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணும்போதுங்கிறப்ப 130 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. பட் இந்த ஸ்டாக்கில் நம்ம என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு 1 டே கேண்டில் அப்படிங்கிறது இந்த ஒரு ஜோனுக்கு மேலே க்ளோஸ் அப்படின்றது வைக்கணும். என்ன எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா
ஒரு 94 ரூபா அப்படின்ற ரேஞ்சுக்கு மேலே இந்த ஸ்டாக் அப்படிங்கிறத நம்ம என்ட்ரி எடுக்கும்போது அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல பொட்டென்ஷியல் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 77 அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணுங்கள். 1 டே கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த 2 ஸ்டாக்லேயுமே இருக்குது. வேறு எதுவும் ஸ்டாக்ஸை டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அதையும் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.